வீட்டு காவல்காரங்க மாதிரி அண்ணனும் என் புருஷனும் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. அதுவும் யாருக்காக? ஒண்ணுமே இல்லாத ஒருத்திக்காக. புவனா மேடம் வேற அவங்கள அங்க இருந்து கிளப்பி விடுன்னு சொல்லிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள இங்க வர வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஏய் பார்வதி, அவளை இங்க வர வைக்கிறதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்ல. ஆஹா, நாம நினைச்சது செய்ய அண்ணிதான் சரியான ஆளு. இவங்கள வச்சு அதை பண்ணிடுறேன். அண்ணி, உங்களுக்கு நெஞ்சு வலின்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, இது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன். சரி சரி. ஆனா அவங்க இங்க வந்தாங்கன்னா எனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னா வீடே கலவரமாக்கிடுவாங்களே. ஹாஸ்பிட்டல் போலான்னு எல்லாரும் குதிப்பாங்க. உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டவே வேண்டாம். அவங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறமா இது வெறும் வாயு தொல்லைதான்னு சொல்லி அவங்கள இங்கேயே தங்க வச்சிருவோம். பத்மா, அக்கா, பத்மா, என்னம்மா என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? அக்கா, என்னக்கா உனக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு போன் பண்ணாங்க. இங்க வந்து பார்த்தா சாதாரணமா படுத்துட்டு இருக்க. அது இல்லங்க, நெஞ்சு வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இது ஒருவேளை வாயு தொல்லையா இருக்குமோன்னு நான் பூண்டு பால் ரெடி பண்ணி கொடுத்தேன். அத குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இல்ல அண்ணி? ஆமாங்க, நான் கூட நிஜமான நெஞ்சு வலியோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன பத்மா நீ இப்படி நெஞ்சு வலின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. மச்சான் வாங்க மச்சான், நம்ம போலாம். சரி மாமா. ஏங்க இப்ப எங்க போறீங்க? தமிழ் வீட்டுக்கு தாண்டி. காவல் காக்க வேண்டாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த ராத்திரி நேரத்துல அடுத்தவங்க வீட்டுக்கு போய் காவல் காத்துட்டு இருப்பீங்களா? நீங்க என்ன வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இது அசிங்கமா இல்ல? அதானே. யார் அந்த பொண்ணு? சாதாரண காய்கறி கடை வச்சிருக்கிறவருடைய பொண்ணு. அவ வீட்டுக்கு போய் அவளுக்கு காவல் வேலை பண்ண போறீங்களா? அப்படின்னா அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதெல்லாம் வெறும் நாடகமா? அம்மாவையே எதிர்த்து நிக்கிறியா நீ? எந்திரிச்சு வரவே உனக்கு 1 மாசம் ஆகும். நீ எப்படி நாளைக்கு இங்க இருந்து போய் நாமினேஷன் பண்றேன்னு பாப்போம். வாடா. நீங்க எங்களை வேணும்னு தான் இங்க வர வச்சிருக்கீங்கல்ல. நாங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பண்ணி கெடுத்து விட்டீங்களே. இல்லையே, உண்மையாவே அன்னைக்கு நெஞ்சு வலி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். சரி, அதான் வந்துட்டீங்கல்ல, பேசாம வீட்லயே படுத்து தூங்குங்க. அங்கெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்ல. ஹலோ ஐயா, நான் கனகு சுப்பு பேசுறேன் ஐயா. என் பொண்ணு. கனகு சுப்பு, என்னாச்சு சொல்லு. மாமா, அண்ணனோட குரல் கேக்குது, வாங்க போலாம். ஐயா, வீட்டுக்குள்ள அடியாளுங்க புகுந்து என்னையும் என் பொண்ணையும் அடிச்சு எல்லா பொருளையும் நொறுக்கிட்டாங்க ஐயா. என் பொண்ணு நடக்க முடியாத அளவுக்கு அடிச்சுட்டாங்க ஐயா. நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் ஐயா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா. என்னாச்சுன்னு? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்ல மச்சான், பத்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலின்னு போன் பண்ணாங்க. அதான் நாங்க கிளம்பி வந்தோம். என்னாச்சு மச்சான்? அப்படியா? சரி. ஹலோ 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 கனகு சுப்பு, நீங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க. நான் இப்ப உடனே அங்க வரேன். மச்சான் என்னாச்சுன்னு? யாராவது ஒருத்தராவது அங்க இருக்க வேண்டியது தானே? பாருங்க, அந்த பொண்ணு அடியாளுங்க யாரோ வீடு புகுந்து தாக்கி இருக்காங்க. மச்சான், ஐயோ ஐயோ. ரகு, யாருப்பா? யாரு அடிச்சிட்டாங்க? மா,
அந்த தமிழ்ச்செல்விய ஆளுங்க அடிச்சிருக்காங்க. ஐயோ சரி, நான் போய் ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டு வரேன். பெரியப்பா நாங்களும் உங்க கூட வரோம். சரி, வாங்க. வா சீனு. வா. ஆ, டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. உடம்புல நிறைய இடத்துல காயம் பட்டிருக்கு. நல்ல வேளை தலையில அடிபடல, அதனாலதான் கான்சியஸ் இருக்கு. கால்ல நல்லா அடிச்சிருக்காங்க, அதனாலதான் கால் பிராக்சர் ஆயிருக்கு. எப்படியும் 4 வீக்ஸ் ஆகுது ஆகும் எழுந்து நடக்கிறதுக்கு. தமிழ் தமிழ் நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவ நல்லபடியா குணமாகி வரணும். ம். மா, நீ தைரியமா இருமா, நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம். சார், அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேண்டாம் ப்ளீஸ். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ம்.